வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை நாவலூரில் வசந்த் அண்ட் கோ மற்றும் பஜாஜ் நிறுவனம் இணைந்து சட்னி சேலஞ்ச் போட்டி நடத்தினர். பஜாஜ் நிறுவனம் சார்பில் புதிய மிக்சி அறிமுகம் செய்து அதை பயன்படுத்துவது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சுலபமாக பயன்படுத்தும் வகையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட மிக்சியில் சட்னி காம்பினேஷன் சேலஞ்ச் நடத்தப்பட்டது. பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பல்வேறு வகையான சட்னி தயார் செய்தனர். வசந்த் அண்ட் கோ பங்குதாரர் செல்வகுமாரி போட்டியில் பங்கேற்ற பெண்கள் தயாரித்த சட்னிகளை சுவைத்து பரிசுகளை அறிவித்தார். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஹையா போக தான் we lose lots of things in life. Have less expectation, do more work. போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு நடிகை ரேஷ்மா பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். பஜாஜும் வசந்த் அண்ட் கோவும் சேர்ந்து ஒரு சட்னி கான்டெஸ்ட் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ மக்கள் திரண்டு வந்து சட்னி எல்லாம் டேஸ்ட் பண்ண வச்சாங்க எங்களை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி சாப்பிட்டோம். அதை தவிர இல்லை, பஜாஜ் அவங்க நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. குக்கரி கிளாஸ் வச்சுருந்தாங்க, லைவ் டெமோஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப லைவ்லி ஷோவாக இருந்தது. இன்னைக்கு ஆல் மகளிரையும் பஜாஜும் வசந்த் அண்ட் கோவும் சேர்ந்து ஒரு சின்ன ஈவெண்ட் கொண்டு வந்து எல்லாரும் ஹாப்பி பண்ணியிருந்தோம். எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி வித் லாட்ஸ் ஆஃப் கிஃப்ட் அண்ட் எவ்ரிதிங். நம்ம சவுத்தில் வந்து மிக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற வகையில் ஒரு ரொம்ப டஃப்பான மிக்சர்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மிக்சர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம அது தவிர வந்து மிக்சர்ஸ் இல்லாமல் இன்றைக்கி ஓடிஜியில் வந்து பேக்கிங் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். இப்போ இது ஏர் ஃப்ரையர்ஸில் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஃபுட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய கேட்டகரி நம்ம ரேஞ்ச் ஃபுல்லாக இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணி நம்ம விமனுக்கு வந்து நம்ம ஒரு ஊக்கம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் இஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ். இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு காரணம் இதுதான். சட்னி சேலஞ்சுன்னுட்டு ஒரு காம்படிஷன் நடத்தினோம். அதை அரைச்சி நிறைய பேர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த மிக்சர்ஸோட அறவை இருக்குது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணாங்க. நிறையா அதை தவிர வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நிறையா வந்தது. புதுசாக அதாவது இன்றைக்கி வந்து அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ரோஜா இதழை வச்சு ஒரு சட்னி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரிலாம் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நல்லா ஃப்ளோ ஆச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவும் நாங்கள் எப்படி ஒரு 4 ஏலக்காய் ஒரு 4 மிளகு கூட போட்டு அரைச்சி ட்ரை பண்ணோம். அது சூப்பராக வந்துட்டு கிரைண்ட் ஆகுது. அதனால் மக்களுக்கு வந்து இது நல்லா வந்து யூஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா, இன்னும் கம்மியாக கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும். அதனால் பஜாஜ் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. லைவாகவும் பண்ணி காமிச்சாங்க சூப்பராக. நானுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதனால் நல்லா இருக்குது. புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து பண்ணினாங்க. நல்லா இருந்தது. குக்கும்பர் சட்னி, அப்புறம் கார சட்னி, இன்னும் நிறைய வெரைட்டிலாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கும் வந்து இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுக்குமே வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வந்துட்டு நாங்கள் வந்து அரைக்கும் போதே எங்களுக்கு வந்து தெரியுது, அது வித்தியாசம் தெரியுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண மிக்சிக்கும் இதுக்குமே வந்து வித்தியாசம் தெரியுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு வாங்கி பயனடையலாம். நல்லா இருக்குது. சட்னி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தேன். பஜாஜ்லேருந்து மிக்சி எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சட்னி அரைக்கிறதுக்காக. சூப்பராக அரைஞ்சிது. நான் வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணினேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இவங்களே வச்சுருந்தாங்க. நம்ம இந்த குக் வித் கோமாளி அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஈவெண்ட்டு. எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. இந்த 4 நம்ம வீட்டிலலாம் பாயாசம் பண்ணும்போது 4 ஏலக்காய் போட்டு பண்ணணும். அதுக்காக அரைக்கணும், கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு வீட்டில். ஸோ நாங்கள் அம்மியில் வச்சு நசுக்கி அது மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஸோ எனக்கு டவுட் வந்து செக் பண்ணேன். சார் சொல்லியிருந்தாரு நல்லா அரைக்கும் அப்படின்னாரு. ஸோ நானே லைவாக செக் பண்ணேன். 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி பார்த்தேன். நல்லா அரைஞ்சிது. ஸோ 4 மிளகும் அரைச்சி பார்த்தோம், அதுவும் நல்லா அரைஞ்சிது. ஸோ அதனால் இந்த பஜாஜ் மிக்சி வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.